கொஞ்சமா வந்துடுறேன். என் ஆட்டோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உன் ஆட்டோ எனக்கு பிடிக்கலமா. இது அம்மா வாழ்த்து வீடு. இந்த வீட்டுல நீ இப்படி அரையும் குறையும் ஆடுறது எனக்கு பிடிக்கலமா. இது அம்மாவுக்கு சாமி கூட வாங்கி வச்ச சேலை. இதை கட்டிக்க. இந்த பணத்துக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. என்னம்மா? இது வரைக்கும் நான் எத்தனையோ இடத்துக்கு ஆட போயிருக்கேன். அங்கெல்லாம் என் உடம்புல இருக்கிற துணி ஒரு துணியாவது ஒதுங்காதான்னு பாக்குற ஆம்பளை தான் பார்த்திருக்கேன். ஆனா நான் இங்க வேசியாத்தான் நடிக்க வந்தேன். வேசியா நடிக்க வந்த என்ன தாய்மையோடு பார்த்த முதல் ஆம்பளை நீங்க தாயா. எனக்கு இந்த சேலையே போதும். பிடிச்சிருக்காமா? வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உட்காரத்துக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமே மாயி. என்னையா விஷயம்? எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது மாயி. எனக்கு 2 பசங்க. மூத்தவன் இங்கிலாந்துல இருக்கா. இது அவனுடைய சம்சாரம். இவன் 2வது மகன் தங்கராஜ். MA வரைக்கும் படிச்சிருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி உங்களை கலெக்டர் ஆபீஸ்ல பாத்திருக்கான். உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதே தெரிஞ்சுக்கிட்டான். கல்யாணம் பண்ணா உங்க தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணுவேன்னு பிடிவாதம் பண்றான். சரின்னு சம்மதிச்சு தட்டை வாங்கினா உட்காந்து பேசுவோம். இல்லைன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாங்களா? கையில 100 ரூபா இருந்தாலே தலகு ஆடுற இந்த காலத்துல இவ்வளவு வசதி இருந்தும் இவ்வளவு சாதாரணமா இருக்கீங்களே. உங்க எளிமை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நான் கட்டாயப்படுத்தல. பையனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா தெரியுதா? ஆனா அவங்க அப்பா சரியில்லை சித்தப்பா. தப்பு பண்ணவன் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் திருந்து கூடாதாமாயே. எனக்கு என்னமோ இந்த பையன் லட்சுமிக்கு ஏற்ற பையனா தெரியுதா? அப்புறம் இஷ்டம். கொஞ்சம் இருங்க. நீ ஆபீஸ் போய் இதை இன்ஃபார்ம் பண்ணு. வணக்கம் தலைவர். வணக்கம் வேலு. நல்லா இருக்கியா? எனக்கு என்னங்க குறை? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்குங்க. என்னங்க தலைவர் அப்படி பண்ணிட்டீங்க? என்னைய சொல்ற? எவன் உங்களை தோக்கடிச்சானோ அவன் வீட்டுல நம்ம தம்பி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? எந்த இடத்துல எவனால தோத்தனோ அதே இடத்துல அவனால ஜெயிக்கணும். அதுக்குதான் இந்த கல்யாணம். சம்பந்தி ஆகிற வரைக்கும் தான் நாம அவனை கும்பிட்டோம். இப்ப அவன் மட்டுமல்ல, அவனை சுத்தி உள்ளவங்களும் என்ன கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. வரப்போற தேர்தல்ல பார் நான் யாருன்னு. நாளை காலையில ராக்கம்மாளுக்கு பரிசம் போட எலக்கோட்டையில இருந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பழசார் கார்ல வர்றாங்களா? இப்ப நீ என்ன பண்ற? என்ன பண்றனா தாத்தா?
இந்த மொக்கையை செவரேறி குதிக்கிற குதியில இனிமேலும் ஒரு மேலும் ஊருக்குள்ள பிளசர்கால வரக்கூடாது. அப்படி சொல்றாங்க சிங்க குட்டி. சத்தம் போட்டு பேசாதியா, நான் தலையத்துக்கு பாத்திரம். டேய், டேய், டேய். இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர ஊருக்குள்ள ஒரு பயலுக்கும் தெரியாதுடா. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். பெருசு தள்ளி விட்டாங்க, கீழே கல்லு கிடக்கு. செதறியும் செதறி நான் இறங்கிறேனப்பா. பாருப்பா, எவனோ ஒருத்தன் தினமும் செவரேறி குதிச்சு நம்ம ஊருக்குள்ள இருக்க இத்தனை பேரையும் கேன பயில ஆக்கியிருக்காங்க. சும்மா நீ அவன் மட்டும் வரட்டு இன்னைக்கு சும்மா சூறாளி மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிற பாரு. இன்னும் காணுமப்பா. வருவான்பா. என்ன கிழக்க இருந்து தும்மல் சத்தம் கேக்குது? கிழவன் கிழக்க போயிட்டானா? நம்ம தானே தும்புறோம்னு சொன்னோம், அவன் தும்புறான். உடனே பரப்பிட்டு வர சொல்றான். ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டியதான். எங்கேயோ அவன் யாரு மாத்த பாப்போம். அதை பார்க்கத்தானே அரை மணி நேரம் அடிச்சுக்கிட்டு. இல்ல, சும்மா தமாசு. அப்பா ஐயப்பா, இது தமாசு. ஆத்தாடி மறுபடியும் மூடி வச்சிடாங்க. நிறுத்துக்கல. யாரா பாவி? நீயா? நீயாவா? இங்க யாரை இறக்கி விட்டேன்னு உனக்கு தெரியாதா? அட சண்டாளா, அநியாயமா அந்த புள்ள வாழ்க்கையை கெடுத்தியாடா. ஐயோ, உனக்கு அந்த புள்ளைக்கும் தொடர்பு இருக்குன்னு ஊரு பூரா தெரிஞ்சு போச்சாடா. இனிமே எவன்டா இந்த புள்ளைய கட்டுமா? எப்படா யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. இவனை சும்மா விட்டுருவானே. என்ன என்ன இது? என்னடா குத்திருவேன் கன்றா. தாவியா? என்ன என் கழுத்துல இல்லடா, அங்க கட்டு. ஐயோ வேண்டாம், நான் சொல்றத கேளுங்க. வேணாம். கட்டுறா. ஐயோ வேண்டாம், சொன்னா கேளுங்க. பேசாதே. நீ சின்ன புள்ள, உனக்கு ஒண்ணும் தெரியாது. உன் வாழ்க்கைய அநியாயமா கெடுத்த பையன் பாயுது. கட்டுறா, கட்டுறா. கட்டு. கொண்டா, 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 கழுத்த கொண்டா. சிங்கம்னா சிங்கம் தான்டா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.